அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் பிடித்து 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்களாம். நீங்கள் தாமதித்தாலும், நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு தாமதித்தாலும், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்வதற்கு தாமதித்தாலும், தேவன் என்ன பண்றாரா, என் மேல வச்ச இரக்கத்தினால மீண்டும் என்னை புரிய பண்ணுகிறார். லோத்து பட்டணத்தை விட்டு வெளியே போறதுக்கு அவன் தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறான். கையை பிடிச்சு, அவனுடைய மனைவி கையை பிடிச்சு, அவனுடைய பிள்ளைகள் கையை பிடிச்சு இழுத்துட்டு பட்டணத்தில் வெளியே விட்டாங்க. பாருங்களேன், தேவன் அவன் மேல வச்ச தயவு. அவன் ஆபிரகாமுடைய சந்ததி, அவன் ஆபிரகாமுடைய ஒரே சந்ததி என்கிற ஒரே ஒரு காரணத்தினால ஒரு தயவு உண்டாது. பாருங்களேன், நீங்கள் யாருடைய சந்ததி என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உங்க கையை பிடிச்சு உங்களை துரிதப்படுத்துறாங்க இன்னைக்கு ஆண்டவர். சில நேரங்களில் சில இடத்துல இருந்து நீங்கள் வர வேண்டும், சில சூழ்நிலைகள் இருந்து வர வேண்டும், நம்ம சில மோசமான சூழ்நிலைகள் வெளியே வர வேண்டும். லோத்துட்ட சொல்றாங்க, இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க போறோம், சீக்கிரம் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போ. சில சூழ்நிலைகளை விட்டு வெளியே வந்து பாருங்களேன், அது ஆஸ்வாதமா இருக்கும், அது ரொம்ப மகிமையா இருக்கும், அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஆண்டவர் ஒரு சாய்ஸ் வச்சார். இப்போ இவன் ஒரு சாய்ஸ் சொல்றான். ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தாரு, லோத்தை காப்பாற்றணும்னு காப்பாத்திட்டாரு. இப்போ லோத்து சொல்றான், சார் நீங்க ஆண்டவரை நீங்க வச்ச இடத்துக்கு என்னால், நீங்க போக சொல்ற இடத்துக்கு என்னால் போக முடியல, ஆனா நான் ஒரு இடத்துக்கு போக விரும்புறேன், அந்த இடத்துக்கு என்ன போவதுக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ரைட். தீவிரமாய் அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். எல்லாம் மலைக்கு போக முடியல, ஆனா அந்த சின்ன ஊருக்கு சார் அங்க போயிடுறேன், பரவாயில்ல, நான் இதுலயும் உனக்கு அனுகிரகம் பண்றேன். ஏன் தெரியுமா, நீ ஆபிரகாம் சந்ததி என்கிற ஒரே ஒரு காரணத்தினால. லோத்து சின்ன இடத்துல வாழ்றான், ஆனா ஆபிரகாமுடைய சந்ததி எவ்வளவு பெருசு. ஆமென். நற்செய்திக்கு ஆபிரகாமை தான் பேசுவோம், லோத்து அதிகமா பேச மாட்டோம். அது மாதிரிதான் நான் ஆபிரகாமுடைய சந்ததி என்கிற ஒரே ஒரு காரணத்தினால லோத்து காப்பாற்றப்படுகிறான். தேவன் ஆபிரகாம் மேல மிகப்பெரிய ஒரு இரக்கத்தை வச்சிருந்தாரு, அதை இரக்கத்தை லோத்து மேல வைக்கிறார். ஆபிரகாமுக்கு நிறைய அனுகிரகங்கள் உண்டாச்சு, லோத்துக்கும் அதே அனுகிரகம் உண்டாச்சு.